தேவைப்படுது இல்லை, அதை போல் தான் இது. இன்பமாக இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் காரணமும் தேவை. அதுதான் ஊடல். ஊடல் என்பது பிரிவு காலங்களில் வரும். ஒரு ஆணுக்கு பிரிவு காலங்களை தொல்காப்பியன் 3 என்று சொல்லுகிறார். ஓதல், பகையே, தூது இவை பிரிவே. படிக்கிறதுக்காக பிரிவது, யுத்தத்துக்காக பிரிவது, தூதுக்காக பிரிவு. நமக்கு ஒரு சந்தேகம், கல்யாணமே ஆயிடுச்சு இனிமேல படிக்கிறான்னா அது என்ன கை நாட்டு பேருடைய கல்யாணம் பண்ணிட்டாளான்னு கிடையாது. நல்ல படிப்பை முடிச்சுட்டு தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன படிப்புக்கு பிரிவுன்னு? ஓத பிரிவு 1 ஆண்டு 3 வருஷம் போகலான்னு. இது வந்து ரிசர்ச் ஸ்டடி, அது மேற்கொண்ட படிப்பு. நல்ல வேதம் தான் கல்வி அப்படின்னு வச்சாங்க. வேதம்னா வேத அத்தியனம், கனாந்தரம், அத்வைனம் பண்ணிட்டான். அத்தியனம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வேத ஆராய்ச்சிகள் இது பண்ணுறதுக்கு அசாமில் ஒரு பெரிய பண்டிதர் இருக்கிறார்னு சொல்லுவோம். அந்த பண்டிதர்கிட்ட போவோம், அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு வருவோம் என்பதற்காக போவோம். பிரபாகரம் பக்காணித்தல், அந்த வேதத்தை எப்படியெல்லாம் அணுகணும், ஆராய்ச்சி பண்ணணும்லாம் சொல்லி ஒரு காலங்களில் நூல்கள் இருக்குது. அதை படி கெட்டிக்காரன் யாரோ அவர்கிட்ட போய் படிக்கணும். இப்படி கல்விக்காக 3 வருஷம் போகலாம். பகை என்னைக்கு முடியுது அது தெரியாது, யுத்தகத்துக்கு போகலாம். தூது வேற்று நாட்டுக்கு போயிட்டு வர்ற நேரம் தான். இவ்வளோதான் தொழில். ஆனால் பரத்தியர் பிரிவை சொல்கிறேன். பிரிவு என்ற தலைப்பிலே முதல்ல சொல்லும்போது சொல்லலையே. நான் முதல்லையே சொன்னேன், அகப்பொருள் இலக்கணம் அத்தனையும் வந்துருச்சு இல்லை, கடைசியில் வந்த ஒன்றைத்தான் நம்ம வந்து முடிந்த முடிவாக தொகுப்புரையாக எடுத்தோம். இந்த மாறன் அகப்பொருள் என்பதிலே தான், குருதைப்பிரானுடைய மாறன் அகப்பொருளில் தான் பிரிவுகளை அவர் 6ஆக பிரிக்கிறார். அந்த 6லே ரொம்ப முக்கியமான பரத்தைய பிரிவு. பரத்தை எத்தனை வகைப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது, பரத்தைன்னு சொன்னால் அது ஒரு கேவலமான வார்த்தை அல்ல. பரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஈகம் அற்றது, உலகத்தை அவர்கள் நம்பாதவர்கள், பரத்தை நம்புவர்கள். சதாசர்வகாலமும் தெய்வம் என்ற கருத்தோடையே வாழ்கின்ற ஒரு வகையான தெய்வ சாதியினர் என்பதுதான் அந்த சொல்லுக்கு பொருள். மனைவி ஒருத்தி உண்டு இவனுக்கு, அதுதான் காதல் மனைவி அப்படின்னு சொன்னால் களவொழிப்பட்டது. இந்த திருமணத்தை பற்றி சொல்லும்போது 3 சொல்கிறாங்க. களவின் வழிவந்த கற்பும், களவின் வழி வாரா கற்பும், களவிடைப்பட்டவற்றும் 3. உடன்போய் வரைதல், மீண்டு வரைதல், உடன்போக்கு இடையீடுபட்டு வரைதல், அப்படி ஒரு 3. இந்த திருமணம் செய்து கொள்வது என்பது களவினால் இருக்கலாம், பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்வதும் நமக்கு உடன்பாடு தான். ஒன்றும் சங்காலத்தில் இருந்தவங்க பூரா இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறையோர் தேர்த்து மன்றல் எட்ட நூல் தொல்காப்பியரே சொல்கிறாரு. 8 வகையான திருமணத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த 8ல் துறைமை நல்லியார் தொடங்கியது. ஆனால் காந்தர்வம் என்ற வகையானது. நீங்கள் என்னமோ காந்தர்வ மனம்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கந்தர்வர்கள் யாரை எந்த நேரத்தில் நினைச்சாலும் அவர்களோடு வாழ்க்கை நடத்துவார்கள். இல்லை ஆடா மாடா நாயா அப்படி அல்ல. கொடுப்பாரும் அடுப்பாரும் இல்லாமல் தாமே புணர்தல் என்பது கந்தர்வ லோகத்தில் உண்டு. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இவங்களா தெரிவு செய்து பண்ணி. அதுதான் யாழோ புணர்ச்சிங்கிறது. அதனால தான் அதை யாழோ புணர்ச்சிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கணும். இது விலங்கு போன்றதாக இருக்குமானால் நம்ம தொல்காப்பியம் அதை போய் எடுத்து சொல்ல மாட்டாங்க. இப்படி மனைவி. அடுத்தது 2வது திருமணம் என்பது அனுமதிக்கப்பட்டது. பின்முறை வதுவை பெருங்குலக்கிடத்தின் பேர் இருக்கு. அதாவது மனைவியினுடைய உறவுலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது உண்டு. என்ன சார் இது ஒன்றும் நல்லா இல்லையே, ஒருவனுக்கு ஒரு தீங்கிற ராமன் பிறந்த நாட்டிலேயா இதெல்லாம் அப்படி? இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரும் அசோகன் உட்காந்துட்டு பிராட்டியார் நினச்சி பார்க்குறாங்க. இந்த பிறவியிலே 2 பெண்களை. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு நியாயமே தெரியுது. என்னன்னா எவ்வளோ ஜாகிரதையாக ராமன் பேசுகிறான் பாரு, அவ்வளோ புத்திசாலித்தனம் நமக்கு இல்லையே.
இந்த இப்பிறவியில் மகாவிஷ்ணுவாக போயிட்டாருன்னா பூதேவி ஸ்ரீதேவி ரெண்டும் உண்டுதால இந்த அவதாரத்தில் கிடையாதுங்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு நயம் இருக்கு, அடுத்த அவதாரம் ஒன்று இருக்குப்பா, அது இதுக்கு வேறு வித்தியாசம் கிருஷ்ணாவதாரம். இந்த இப்பிறவியின் ராமன் அவ்வளோ சுட்சமாக பேசுறத சீதைக்கு அசோகனில் தான் ஞானோதயமே ஆகுது. இது முதல் நாள் சொன்ன வார்த்தை அசோகரத்தில் போய் தான் அதை ரசிக்கிறான். உண்டா இதுன்னா கால ரீதியாக ஒன்று பார்க்கணும். பெண்களே அதிகமாக பிறந்து ஆண்கள் குறைவான காலம் என்று சில காலங்களும், ஆண்கள் அதிகமாக பிறந்து பெண்கள் குறைவான காலம் என்று சில காலங்களும் உண்டு. அந்த 2 காலங்களில் பெண்கள் அதிகமான காலத்து இலக்கியங்களாக இதை கொள்ளணுமே தவிர இதுதான் சட்டம், எப்பொழுதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நேதியாக இதை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆக பின்முறை வதுவை பெருங்குலக்கிழத்தி என்பது மனைவியினுடைய வாரிசாகவே பெண்கள் அதிகமாயிருந்த ஒரு காலகட்டத்து இலக்கியங்கள் என்றதை கொள்ளமே தவிர மொத்தத்துக்கு அதுதான் தமிழனுடைய இலக்கணம், அப்படித்தான் மனித வாழ்க்கையே இருக்கணும் என்பது போன்ற இலக்கணமாக சொல்லக்கூடாது. காலத்தினுடைய பிரதிபலிப்பு என்ற முறையில் கொள்ளும் என்று சொன்னால் ஒரு சூட்சமாக ஒன்று வருது. ஒரு பரத்தியர் இல்லத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே இன்ன வீட்டில் இருக்கிற இன்ன தலைவனுக்கு உரியவள் இவள் என்று நிர்ணயிப்பார்கள் என்று வருது. என்ன அர்த்தம்? பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பெண்களை சம்ரட்சணை செய்வதற்காக ஆண் கடமைப்பட்டவன், அந்த கடமையை நிறைவேற்றுகிறான்னு பொருளே தவிர அதில் இழிகாமம் என்பது எதுவும் இல்லை. காதற்பரத்தை, காமக்கிழத்தி, விருந்தியற்பரத்தை என்றெல்லாம் 6 தொடர்புகளை தலைவனுக்கு சொல்லுவது என்பது இருக்கிறது. எந்த மற்ற பெண்கள் இந்த கணவனுடைய மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொன்னால், இந்த 2 பேருக்குள்ள தலைவன் தலைவிக்குள்ள சண்டை வராமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. இது தொல்காப்பியர் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கு தொல்காப்பியர் கதைப்போக்கில் சொல்ல மாட்டார், பின்னாடி அகப்பொருள் இலக்கணங்கள் தான் கதைப்போக்கில் சொல்லும். தொல்காப்பியர் யார் யார் என்னென்ன பேசலாம் என்று ரொம்ப நாகரிகம். அது ஒரு குடும்பம் என்றாலே அதனுடைய வெற்றி எங்கே இருக்கிறதுனா அவங்க எல்லையில இருந்து அவங்கவுங்க பேசுறதுல தான் இருக்கு. எல்லை மாறி பேசும்போது தான் குடும்பத்தில் தகராறு வருது. ஒரு மாமியார்னு இருக்கிறவ தன்னுடைய மகன் மகளுடைய மருமகளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பூந்து பேசலாம், அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில, தாய் தந்தையினுடைய வாழ்க்கையில ஒரு மகன் எந்த அளவுக்கு பேசலாம், அந்த எல்லையை இவன் தாண்டக்கூடாது. இப்படி அவரவர்களுக்கு எல்லை வகுத்து பேச்சை வரையறுத்து கட்டுப்படுத்தினது என்பதுதான் தொல்காப்பியத்தினுடைய நனி நாகரிகம். அதுல மனைவியை காய்வின்றி அவன் வயல் பொறுத்தற்கண்ணும், மனைவிக்கும் அதாவது தலைவிக்கும் தலைவனுக்கும் தகராறு வராதபடி அவர்கள் 2 பேரும் இணைந்திருப்பதற்காக பேச வேண்டியது ஒரு காமக்கிழத்தியினுடைய கடமை என்று தொல்காப்பியம் சொல்கிறது. ரொம்ப உச்சபட்சமான நாகரிகம் அது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஊடல் வந்து விட்டது, அதாவது சிறு சண்டை போன்றது வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் யார் யார் தலையிடுவதற்கு உரிமை உள்ளவர்கள் ஒரு பட்டியலே கொடுக்கிறார். தோழி, தாயே, பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர், யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப. இவங்க தான் வாயில்கள், இவங்க தான் போய் பேசலாம். இது அல்லாமல் யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதில் கண்டோரும் பேசலாம்னு இருக்கேன்.
கண்டோர்னு இருக்குல்ல ஒரு வார்த்தை. கண்டோர்னு சொன்னா அவர்கள் நிலைமையை உற்று அறிந்தவர்கள்னு அர்த்தமே தவிர வழிபோக்குன்னு அர்த்தம் இல்லை. எல்லோரும் யாரோ பார்த்தவர்கள் என்றே உரை எழுதுகிறார்கள். அப்படி இல்லை, அவர்கள் நிலையை உற்று அறிந்த வேறு வகையானவர்கள் அவர்கள் சொல்லலாம். இதுக்கு பிறகு வந்த நாக்கவிராச நம்பியும் முத்தாய்ப்பாக வந்த மாறன் அகப்பொருளும் இன்னும் 2 சேர்க்கிறார்கள். விருந்து என்பது வரைக்கும் வருது, ஆற்றாமை, புதல்வன் இதெல்லாம் சேர்த்துக்கிறார். மகன் காரணமாகவே பெற்றோர்களுக்கு சண்டை சரியாப்படும். இன்னொன்னு, விருந்தின வந்தா நிச்சயமா சரி ஆகணும். அவங்க எங்க சண்டை போட்டோம்னா அவன் காத தூரம் ஓடிடுவான், மரியாதையை விட்டுவிடும். ஆக இந்த 2 வகையினாலேயும் ஊடல் தீரும் என்று பின்னே வந்த இலக்கியங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ஊடலில் தோற்றவர் வென்றார். யார் தோத்து போறாங்கன்னு பார்க்கணும், ஜெயிக்கிறத பார்க்க கூடாது. தோத்து போறவர்கள் தான் உண்மையில வென்றவர்களாம். அப்ப தோற்று போகணும்னு ஆசைப்படணும் 2 பேரும். தோற்று போறதுக்கு ஆண் என்ன செய்யணும்னா ஒண்ணும் இல்லை, சீரியல் என்றவள் சீரடி தொடுதல், பொத்தல் காலில் விழுந்துடுறா சரியா விடுல அப்படி பார்த்தா இது அப்படியே மட்டடியா சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை போடுறாரு. காம கடப்பினில் பணிந்த கிழவி காணுங்காலை கிடவோர் குறித்து. ரொம்ப பணிவா ஒரு அடிமையை போல பேசு, இதுதான் உனக்கு உரிமை. இந்த அளவோட அவர் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு வரி போடுறாரு, 1,00,000 பெறும் அட்சர 1,00,000 பெறும் வழிபடு கிளவி அவற்கு இயலான. ஆண்டு பூராவும் வாழ்க்கை பூராவும் உனக்கு பணிந்திருக்கிறவளாக அவள் இருக்கும்போது ஒரு விவகாரம் வரும்போது நீ ஏன் பணியக்கூடாதுன்னு இருக்கிற. எனவே நீ பணிந்தாக வேண்டும் என்று உத்தரவிடுவதாக அந்த வார்த்தை இருக்கிறது. அதனால்தான் பின்னே வந்தவர்கள் தைரியமாக எழுதுகிறார்கள், சீரையில் என்றவள் சீரடி தொழுதும் காலில் விழுந்து கும்பிடுன்னு எழுதும். அப்படி வணங்குவதனாலே வயது குறைந்தவளாக இருப்பதனால் வணங்குவதனால் தவறு ஒன்றும் கிடையாது. அது ஊடல் தான், அதை சமம் செய்ய வேண்டும். அது அப்படியே இருந்தால் புண்ணாகி புறையோடி போகும். அப்போது தீர்த்திரு. இனி நம்முடைய 8 தொகை நூல்களிலே முதல் இலக்கியம் நற்றிணை. இந்த நற்றிணையில் 27 பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் இருக்கு. அந்த 27 பாடல்களே ஒரு சூட்சும குறிப்பு. களவிலே கற்பிலே எதிலே மருதம் அதிகமாக பின்னும் என்று நாம் சிந்தித்து பார்த்தா கற்பில் தான் நல்லா தெரிஞ்சு. ஏன்னா கணவனும் மனையும் களவு காலிலே சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அப்போ ஊடல் வராது. அப்போ எல்லாமே சரியாப்படும். அவன் செய்யறதுலாம் அவளுக்கு சரியாப்படும், அவன் செய்யறதுலாம் அவளுக்கு 2 பேருக்கும் சமமாக போயிடும். ஆனால் கற்பு காலத்திலே ஒருங்கிணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அதை உடன்பட்டு ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது. ஒரு கூட்டுக்குள்ளே வாழும்போது தான் கைப்படும் கால்படும் குற்றம் வரும். உடன்பாடு இல்லாதவர்களோடு ஒரு கூட்டுக்குள்ளே வாழ முடியாது என்ற நிலையும் வரும். திருவள்ளுவர் சொன்னால் அது பாம்போடு வாழ்வது போலடாங்க. உடன்பாடு இல்லாதான் வாழ்க்கை குடம்பையுள் பாம்போடு உடன் உறைந்தற்று. பாம்போடு வாழ்கின்ற வாழ்க்கையாக தெரிவு சரியில்லைன்னு அப்படி ஆயிடும். செலெக்ஷன் சரியில்லாமல் போகக்கூடாது. களவு காலத்திலேயும் 1-2 பாடல்கள் ரொம்ப அற்புதமான நற்றிணையில் வருகிறது. அது கூட அது ஒரு வகையான ஊடல் தாண்டாங்கிறார். ஏன்னா ஊடலுக்கு அந்த மருதத்துக்குள்ள கருப்பொருள் அந்த பாட்டில் வைக்கிறார். ரொம்ப சூட்சமாக பார்த்தோம்னா அது ஊடல் என்ற தலைப்பிலே வருகிறது. எப்படின்னு சொன்னால் ஈர்ச்சரிப்பு. ஈர்ச்சரிப்புன்னா இந்த பெண்ணுக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது என்பதாக ஐயப்படும் நேரத்தில் வீட்டில் அடைத்து விட்டார்கள், வெளியில் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. பெண் இப்போ எங்கேயும் போக முடியாது. அதுக்கு பேர் ஈர்ச்சரிப்புன்னு பேர். வீட்டுக்குள்ளேயே செரித்து விடு அப்படின்னா கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட், ஜெயில் என்று தோழி
சிறைப்புறமாக தலைவனுக்கு தெரிவிக்கிறார். சிறைப்புறம்னா வேலியோரம். ராத்திரி வர சொல்லி